ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 எக்ஸாம் செப்டம்பர் 14. இன்னும் 60 நாள் இருக்குது. இந்த 2 மாதத்துக்கான ப்ராப்பர் ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து என்னென்ன லெசன்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், அண்ட் குரூப் 2 எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், இல்லை குரூப் 1 எக்ஸாம்லேயே நான் ஃபோக்கஸாக இருந்தேன், குரூப் 2 இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எந்த மாதிரி பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2 மாதம் சாலிடாக உட்காருங்க, டிசிப்ளின்டாக படிங்க, எல்லாம் உழைப்பை போடுங்க. எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ இறங்கி அடிங்க. இந்த 24 குரூப் 2 நமக்கானதாக அமையும். எவ்வளோ நாட்கள் இருக்குது, எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, குரூப் 1 படித்தவங்க குரூப் 2 வருவாங்க, யூபிசி படித்தவங்க குரூப் 2 வருவாங்க. எதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இருக்கிற 2000 போஸ்ட்டில் ஒரு வேக்கன்சிக்கு எந்த அளவுக்கு அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலசனமோ அலசுங்க. ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இங்கே யோசிக்கிறது குரூப் 1 பேப்பர் அப்படி கேட்டாங்க, குரூப் 4 இப்படி கேட்டாங்க, குரூப் 2 என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, பார்த்துலாமா? ஸோ குரூப் 2 60 டேஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. வீடியோஸ், கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகும். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் செக் பண்ணி பாருங்கள். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க ஜூலை 18 ஒரு புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு மைண்டில் ஓடுற ஒரு $1 மில்லியன் கேள்வி, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ஸ்டில் பாசிபிள், என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், ரிசல்ட்டை யோசிக்காதீங்க, ப்ராசஸ் டஸ்ட் பண்ணுங்கள். சரிங்க, இந்த பிளான் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 3 மாதம், 2 மாதம், 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எக்ஸாம் ஹாலில் என்னால் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, கட் ஆஃப் கிட்ட வருது, மேலே வருது, இந்த மாதிரி இருக்கலாம். நான் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்னோட ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும் இதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு காமன் பிளான் நான் கொடுக்குறேன். ரைட். குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னாலே நல்லா படிச்சிருக்கீங்க. ஹிஸ்ட்ரியோ, ஜாகிரஃபியோ, பாலிட்டியோ ப்ரிப்பேர் பண்ணி தான் உள்ளே வந்து போயிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற முக்கால்வாசி ஆஸ்பிரண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, கிளாஸ் போடுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. ஃபீஸ் கம்மியாக இருக்குது, 1000 ரூபாய், 500 அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட இடத்துல போட்டுடுறாங்க. ஒரு 4 பேட்ச் 5 பேட்ச் போடும் போது எல்லாமே நீங்கள் போட்டுடுறீங்க, கையில் எல்லாமே கிடைக்குது. ஆனால் எதையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியல. இப்போ குரூப் 1 பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேப்பர் ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். யாருக்கும் 200 கேள்விகள் சரியாக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவை அந்த கட் ஆஃப் 140, 150 இருக்கா, போதுமானதாக வந்திருக்கும். அந்த லெவலுக்கு நீங்கள் படிக்கிற சோர்ஸை நம்புங்க, உங்களை நம்புங்க, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களே அதை நம்புங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். இந்த யூடியூப்பில் சொல்கிறாங்க, இந்த அகாடமி சொல்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி செல்ஃப் பிலீஃப் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ அப்போ குரூப் 1க்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, நோட்ஸ் எடுத்துருப்பீங்கள்ல, அதையே திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், அதையே திரும்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இப்போ கேட்குற கேள்வி, ப்ரோ குரூப் 1 பேப்பர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நோட்ஸ் போதுமா, அது மட்டும் பண்ணுமான்னு கேட்டால், எஸ், நான் சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறத விட உங்கள் நோட்ஸை திரும்ப ஸ்ட்ராங்காக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். ஆர்டிகல் 169 ஸ்டேட் அசம்பிளியோட அந்த அப்பர் ஹவுஸை கலைக்கிறது, இதை பற்றி ஒரு கேள்வி குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. ஒரு ஆப்ஷன் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த பாயிண்ட்டு 10th புக்கில் சாப்டர் 2 நினைக்கிறேன் டேரெக்டாகவே இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஆர்டிகல் 169 அங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்தை 10th புக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் மினிமம் கேரண்டியாக அந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி ஹெல்மெட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட இருக்க சோர்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால், நல்லா இன்டெப்த்தாக ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது மினிமம் எலிமினேஷன் மெத்தட் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா முடிஞ்சு போன எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாமில் ஏகப்பட்ட கேள்விகள் எலிமினேஷன் மெத்தட் மூலிமா ஒர்க் ஆச்சு. அப்போது அந்த 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டால் 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும், பண்ண முடியும். அப்போ இருக்கிற சோர்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க, ஃபில்டர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிக்கிற விஷயங்கள் ஃபில்டர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும். படிக்கிறத இன்னும் நல்லா படிங்க, ஸ்ட்ராங்காக படிங்க, சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் போக வேண்டாம். இப்போ யோசிக்கிறது குரூப் 2 சமைச்சர் மட்டும் போதுமா? எஸ், போதாது தான். அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். எல்லாமே பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 1 முடிச்சவங்க உங்கள் நோட்ஸே நீங்கள் படிங்க, ஜிஎஸ்க்கு போதும், லாங்குவேஜுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஏன்னா எப்பவுமே விடாமுயற்சியை விட தொடர்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். 200 கேள்விக்கு எய்ம் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸில் 200 கேள்விக்கு எய்ம் பண்ணால் அங்கேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, யாராலையும் பண்ண முடியாது. நமக்கு தேவை கட் ஆஃப், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். பார்த்துடலாம். இந்த இடத்துல செக்லிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க, படிக்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. யூடியூப் பார்த்துருப்பீங்க, பிளான் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க. எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அதை ஃபில்டர் பண்ணுங்கள். ப்ரைமரி ஏரியாஸ் எங்கே அதிகமாக கேட்குறாங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அதை வந்து பிரிங்க. இப்போதைக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். திருக்குறள் டெய்லி படிங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, திருக்குறளில் கேள்விகள் கேட்பாங்க, படிங்க அப்படின்னு. திருக்குறளில் கேள்விகள் கேட்கும் போது நான் மிஸ் பண்ணிட்டேன், ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க,
ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற வார்த்தை அங்கே வரவே கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, அவ்வளோதான். ஒரு 10 கேள்வி கேட்குறாங்களா, 10 கேள்வியில் ஒரு 4 கேள்வி ட்விஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது 6 கேள்வி இருக்குல்ல, அந்த 6 கேள்வி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4 கேள்வி ஃபோக்கஸ் பண்ணி 6 விட்டுறக்கூடாது. நமக்கு தேவை 6 தான். இப்போ திருக்குறள் டெய்லி 3, 2, 1 அப்படி படித்தா கூட முடிக்க முடியும். 60 நாள் இருக்குது. டெய்லி 2 படித்தா 100 குறள் படிக்க முடியும். 3 படித்தா 180, 4 படித்தா 240, ஒரு நாளைக்கு 5 படித்தா 300 குறள் நீங்கள் படிக்க முடியும். தாராளமாக போதும். 10 கேட்டால் 2 அட்டன் பண்ண போதும். நமக்கு தேவை கட் ஆஃப் ரீச் பண்ணுறோமா இல்லையா, நெகட்டிவ் மார்க் இல்லை, எல்லாம் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ திருக்குறள் டெய்லி உங்கள் டாஸ்கில் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது லாங்குவேஜ் கண்டென்ட் அண்ட் டெஸ்ட். ஸோ நம்ம சேனலில் குரூப் 2 2A தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஃப்ரீ லாங்குவேஜ் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கா, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? தாராளமாக போதுமானதாக வந்திருக்கும். லாங்குவேஜ் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். டெஸ்ட் நான் கொடுக்குறேன், அதுக்கான போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. டெலகிராம் லிங்க் இருக்குது. இது வரைக்கும் தமிழில் ஒரு 7 முடிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் ஒரு 5 முடிஞ்சிருக்கு. டேட் வைஸாக இருக்குது. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கிலீஷில் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, காம்ப்ரிகென்ஷன், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். தமிழும் அதே மாதிரி தான். பகுதி ஆ, இலக்கணம், இலக்கியம், உரைநடை என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே ஓல்டு புக்கு நியூ புக் கம்பைன்மெண்ட் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பேமெண்ட் கிடையாது. நீங்கள் பேமெண்ட் இல்லாமல் கூட அந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். தாராளமாக 90+ கேரண்டி அடிக்கலாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணால். ரைட், இந்த இடத்துல என்ன விஷயம்னா, திருக்குறள் டெய்லி 3 to 5 வந்து படிச்சிருங்க. ரைட்டா? அப்போது உங்களுக்கு இருக்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை 200 கேள்விகளா? ரைட், நல்லா பாருங்கள். இந்த 200 கேள்விகளில் 100 எங்கே வருது? லாங்குவேஜில் வருதா? 25 எங்கே வருது? மேக்ஸில் வருதா? அப்போது 125 கேள்வி இருக்கா? இந்த 125 கேள்விக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. எஸ், போடுங்க. ஏன்னா இங்கேருந்து ப்ளஸ் இந்த 75 கேள்விகளில் நமக்கு ஒரு 30 அப்படி இப்படி முட்டி மத்தி எடுத்து வச்சிங்களேன், கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம். ரைட், அப்போ இந்த 125க்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் டெய்லி ஒரு 5 hours 6 hours ஸ்பெண்ட் பண்ணிங்களா, 1 மணி நேரம் லாங்குவேஜ்க்காக, 1 மணி நேரம் மேக்ஸ்க்காக. மேக்ஸ் அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்க கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். சிலபஸ் என்ன இருக்கோ அந்த டாப்பிக்கை திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுங்கள். யாருமே சொல்ல முடியாது குரூப் 4 அந்த டஃப் லெவல் குரூப் 1 இல்லை. ஓகே, கம்பேரிட்டிவ்லி குரூப் 4 விட குரூப் 1 ஈஸி தான். பட் இந்த இடத்துல குரூப் 1 எங்கே ட்விஸ்ட் நடந்ததுன்னா, ரிவிஷன் நம்ம ஒழுங்காக பண்ணி இருந்தால் ஒரு சில பேசிக்கான கேள்விகளும் அங்கே பதில் பண்ண முடியல. அதுதான் வந்து உண்மை. ஸோ பேப்பர் மாடடாக கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ப்ராப்பர் ரிவிஷன் கொண்டு வாங்க. லாங்குவேஜுக்கும் அதுதான். கண்டென்ட் நல்லா படிங்க. இலக்கணம் இருக்கா, இலக்கியம் இருக்கா, எங்கே வந்து பொருள் சேர்க்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், கிராமர் பார்ட் இருக்கா, எது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், எது ஆர்டிகல், எது ப்ரிப்போசிஷன், எந்த மாதிரி போடணும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, ஆத்தர் பேர் என்ன, ஆத்தர் இயர் என்ன, எப்போ பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எல்லாமே டீட்டெயிலாக படிங்க. ஃபில்டர் பண்ணாதீங்க. இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக வந்து இருக்கும். ஓகே, ரைட். இப்போது மற்றவங்களுக்கு 60 நாள் பிளான் வந்து இருக்குது. இந்த 60 நாள் நம்ம விஷயம் வீக்லி ஸ்டடி பிளான் பிரிக்க போகிறோம். அதை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள். ரைட், ஸோ கட் ஆஃப் 200 கேள்விகளில் 180 கேள்விகள் மேலே ரீச் ஆகுது, இல்லை ஒரு 140+ வருதுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கேமுக்குள்ளே இருக்கிறோம். இது எப்படிங்க கொண்டு போகலாம் நல்லா பார்ப்போம். 100 கேள்வி லாங்குவேஜ் கேட்குறாங்க. ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால், இப்போ குரூப் 4 லாங்குவேஜ் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா படித்தவங்க, எல்லா புக்கையும் நல்லா கரைச்சி குடித்தவங்களால் 93+ போட முடிஞ்சது. ஒரு ஆவரேஜாக இதை போட முடிஞ்சது. அப்போது குரூப் 2 எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 93 வச்சுப்போம் லாங்குவேஜுக்கு. இங்கிலீஷாக இருந்தாலும் இது வந்தாலும் இந்த வச்சுக்கலாம். மேக்ஸ் எடுத்துக்கலாம். 25 கேள்வி கேட்குறாங்க. 5 டஃப்னு வச்சுக்கலாமே. எப்படி கேட்க போகிறாங்க, 5 டஃப்பாக வச்சுக்கலாம். 20 கேள்வி இருக்குது. ஸோ 3 113 கேள்வி நம்ம கையில் இருக்கா. இந்த 113 கேள்விகளுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, இறங்கி அலசணுமோ, இதை அலசிட்டா நமக்கு கட் ஆஃப் ஃபுல்லாக போக முடியும். ஓகே, இப்போ யோசிக்கிறது, ப்ரோ சமச்சர் புக் படிக்கலாமா வேண்டாமா, கேள்விகள் வருமா வராதான்ற விஷயந்தான் உண்டு. சமச்சர் மட்டுமே நம்பி போக வேண்டாம்ன்றது ஒரு கருத்தாக இருந்தாலும் நான் சொல்கிறது மெயின்ஸுக்கு நீங்கள் அது மட்டும் போக முடியாது. பட் ப்ரிலிம்ஸ்க்கு கட் ஆஃப் ரீச் பண்ணி ஆகணுமா, கேட்க போகிற 75 கேள்விகள் ஒரு 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். பேலன்ஸ் 60 கேள்விகள் இருக்குது. இந்த 60 கேள்விகளில் 28 இருந்து ஒரு 33 கேள்விகள் நான் சொல்கிறேன் சமச்சர் புக்கில் இருந்தால் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேட்பாங்க. ஓகே, ஒரு 15 கேள்வி டேட்டா வருதுன்னா ஒரு அடுத்த ஒரு 15 கேள்விகள் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம படிக்க போகிற விஷயங்களை ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். 10th புக் இருக்கா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கா, அதை ஃபுல்லாக படிங்க. மத்திய அரசு இருக்கா ஃபுல்லாக படிங்க, மாநில அரசு இருக்கா ஃபுல்லாக படிங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஆர்டிகல் கஷ்டமாக இருக்குது, இது படிக்க முடியல, இதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா புக்கையும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாக 28 33 கேள்விகள் சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேட்க தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் வெளி புக்கெல்லாம் தாண்டி நான் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லைன்னு சொல்லும் போது சமச்சர் புக் மட்டுமா நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நம்ம கேரண்டியாக 28 வச்சுக்கலாம். 28 மார்க் எவ்வளோ வருது, 1 1 4 1 141 கேள்வி கையில் இருக்கா. இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறோம். 100 கேள்விகளில் 93 தான் லாங்குவேஜுக்கு. 25 கேள்விகள் 20 தான். மேபி ஈஸியாக கூட வரலாம். 25மே 20 தான் வைக்கிறோம்.
இங்கே 75 கேள்விகளில் 28 கேள்வி நான் கொடுக்குறேன், பேலன்ஸ் 35 கேள்விகள் பிளாங்காக விட்டாச்சு. இப்படி ஃபில்டர் பண்ணும் போது 140 போட முடியுதுன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கும் போது இதை பண்ண முடியும். உனக்கு என்னப்பா நீ வாயில் வடை சுட்டுருவே, படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 140 ஸ்பிட் பண்ணி பாருங்கள். லாங்குவேஜ் 93, மேக்ஸ் 20, GS 28 ஃபில் பண்ணும்போது அடவே இவ்வளோ தான் அப்புறமா நிச்சயமாக ஃபீல் வரும். அதுக்கு இந்த 60 நாளும் எந்த அளவுக்கு உழைப்பை போட முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை போடுங்க. அது மட்டும்தான் சாத்தியம், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு மோட்டிவேஷனோ டிமோட்டிவேஷனோ இன்ஸ்பயர் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை நம்புங்க, நோட்ஸ் நம்புங்க, படிக்கிறது சரின்னு நம்புங்க, நான் படிக்கிற விஷயம் சரின்னு நம்புங்க, போகிற விஷயம் சரின்னு நம்புங்க. அதை நம்பினாலே போதும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, பாலிட்டி படிக்கிறேன் இது வருமா வராதா, ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் இது முக்கியம் இல்லை, எல்லாமே முக்கியம்தான். படிக்கிற புக்கு ஃபில்டர் பண்ணால் ஃபுல்லாக படிங்க. நிச்சயமாக இந்த 141 என்ற நம்ம ரீச் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு குரூப் 1 விட குரூப் 2 உங்களுக்கு ஈஸியாக தான் வரும்ன்ற ஒரு சின்ன கணிப்பு, அதை பார்த்துக்கோங்க. பட் படிக்கிற விஷயம் நல்லா படிக்கணும். ஓகே, சரி, பிளான் எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம்? ரைட், இங்கே பாருங்கள். ஸோ வீக்லி நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீக் 4+3 அப்படின்னு போட்டிருக்கேன். 4 நாள் மேக்ஸ் கொடுத்துருக்கேன், 3 நாள் பாலிட்டி கொடுத்துருக்கேன். 4 நாள் மேக்ஸ்னா 4 நாள் மேக்ஸ் மட்டும் தான் படிக்கணும். திணற படிக்கணும், எதையும் விடக்கூடாது. முடிஞ்சால் டெய்லி மேக்ஸுக்கு ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி வந்து படிங்க, போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, அடுத்த 3 நாள் பாலிட்டி. இப்போது 60 நாள் தான் இருக்குது. இந்த 60 நாள் என்ன பாடம் மட்டும் படிக்கலாம் லிஸ்ட்டு நான் வந்து காட்டுறேன், அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க, அதை மட்டும் படிங்க. இப்போதைக்கு போதுமானதாக வந்திருக்கும். என்னால் எந்த அளவுக்கு நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஸோ வீக்லி 2ல் செகண்ட் வீக் பாருங்கள். 3 days மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 3 days பாலிட்டி, 1 day ரிவிஷன். இது எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம். உள்ளே அப்ளை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் வந்திருக்கும். 60 நாள் ஃபார் மோர் தென் எனஃப் ஃபிலிம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு 200 கேள்வி இல்லை. கட் ஆஃப் ரீச் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ரீச் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமலே இருக்காதீங்க. 60 நாள் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் என்னங்க பண்ணிட முடியும், பண்ணிடலாம் அப்படி யோசிச்சு பண்ணுங்கள். இழக்க ஒன்றுமே இல்லைன்னு யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்தையுமே அடைய முடியும். லைஃப்பில் இது மோஸ்ட்லி ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஃப்ரீயாக பண்ணுங்கள், சிம்பிளாக வச்சுக்கோங்க, ரீச் பண்ணலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு 3rd வீக் ஜியோகிரஃபி, பாலிட்டி, மேக்ஸு. நான் ஜியோகிரஃபி குரூப் 1க்கு சொன்னேன், மேப் சம்மந்தப்பட்டு கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். காவிரி பேஸுக்கு கேட்பாங்க, ரிவர் கேட்பாங்கன்னு சொன்னேன். அது கோதாவரி கேட்டிருந்தாங்க, சாயில் கேட்டிருந்தாங்க. இந்த மேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி டிஎன்பிசி கை வைக்கிறாங்க. ப்ளஸ் எக்கனாமியில் இந்த ஜிடிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பர்சன்டேஜ், G20, G7. நான் குரூப் 4கே சொன்னேன், G7 G20 கேட்பாங்க குரூப் 1ல். அந்த ஜிடிபி பேஸ் பண்ணி கேட்பாங்க. கோவிலில் வந்து கேட்டிருந்தாங்க எத்தனை பர்சன்டேஜ். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் புக்கில் ஸ்ட்ராங்காக பண்ணாலே போதும். இப்போ இந்த SDG பற்றி கேட்டிருந்தாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வெளியே எங்கன்னா படிக்கணுமா? 12th எக்கனாமிக் புக்கிலே இருக்க படிங்க. என்ன விஷயம்னா 12th எக்கனாமிக் புக்கில் ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் ஒரு 12 கோல் நினைக்கிறேன் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. முக்கால்வாசி பேர் அதை படிக்கவே கிடையாது. பட் கேள்வி அங்கே தான் கேட்டிருந்தாங்க. 12 கோல்ஸ் அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் வெளியே வந்து ஒரு அகாடமிக் டெஸ்ட் போடணும், இல்லை வெளியே போய் பார்க்கணும், பெரிய புக்கை பார்க்கணும் தேவையே கிடையாது. அந்த புக்கை மட்டும் படிச்சாலே போதும். 12th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மட்டும் பாருங்கள். ஃபார் மோர் தென் எனஃப், போதுமானதாக இருக்கும். அந்த 28-30 கேள்வி எய்ம் பண்ணுங்களேன், எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 4th வீக் 2 days ஜியோகிரஃபி, 5 days INM. 5th வீக் 7 நாளுமே INM படிக்க போகிறீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க யோசிக்காதீங்க. கண்டென்ட் இருக்கிற சோர்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் வந்து இருக்கும். இதை படித்து முடிச்சிட்டா இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, 6th வீக்கில் 5 நாள் எக்கனாமி படிக்க போகிறீங்க. 2 நாள் யூனிட் நம்பர் 8ல் ஹிஸ்ட்ரி புக்ஸும் எத்திக்ஸும் கவர் பண்ணுங்கள். யூனிட் நம்பர் 8ல் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது. பட் குரூப் 2ல் ரொம்பலாம் தாண்டி போக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 75 கேள்வி தான் மொத்தமே GS இருக்குது. 10 கரண்ட் அஃபேர்ஸ் வச்சா கூட பாலிட்டி ஒரு 10 வச்சுக்கலாம், INMல ஒரு 7-8 வச்சுக்கலாம். ஸோ யூனிட் நம்பர் 8ல் ஒரு 5 to 8 இல்லை 10 அந்த மாதிரி வந்து வரலாம், ரொம்ப தாண்டி போகாது. அப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அந்த 10 கேள்விகளில் ஒரு 2 குறள் வரலாம், இல்லை ஒரு குறள் வரலாம், எய்ம் பண்ணால் போதுமானதாக தான் வந்திருக்கும். ஓகே, 7th வீக் மொத்தம் 4 நாள் இருக்குது. யூனிட் நம்பர் 8 எக்கனாமி ரிவைஸ் பண்ணணும். அண்ட் 8th வீக்கில் 7 நாளுமே யூனிட் நம்பர் 9 மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி வீக்லி பிளானாக கொண்டு போங்க, சிலபஸ் ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ணலாம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன், பாலிட்டி, INM, ஜியோகிரஃபி. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 8 வச்சிருக்கேன். குரூப் 2லையும் ஜியோகிரஃபி நான் எதிர்பார்க்குறேன், அதிகமாக வரலாம் அப்படின்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10th புக் போதுமானதாக வந்து இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இங்கே என்னென்ன பாடங்கள் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாலிட்டி எடுத்துட்டிங்களா, இந்த 3 பாடம் ஃபுல்லாக படிச்சே ஆகணும், எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. 10th இது நோட் பண்ணிக்கிங்க. கைப்பேர் எழுதுங்க, PDF கேட்காதீங்க. PDF என்கிட்ட இருக்குது, பட் PDF-ஆக கொடுத்தா யூஸே இல்லைங்க. இதுதான் பெரிய பண்ணுற தப்பு. சிலபஸாக இருந்தாலும் நோட்ஸாக இருந்தாலும் எழுதுனா தான் பண்ண முடியும். 10th. ஓகே, 12th இந்த 2 பாடங்கள், ஆட்சித்துறை, சட்டமன்றம், அதை எடுத்துக்கணும். 11th பாலிட்டி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். கமிட்டி கேட்டிருந்தாங்களா? நான் கமிட்டி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் இது வரைக்கும் டிஎன்பிசி என்ன பண்ணியிருந்தாங்க, இயர் கேட்டிருந்தாங்க.
இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த புன்சி கமிஷன், ஏஆர்சி கமிஷன், ராஜமன்னர் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி படிச்சிருந்தாலும் இப்போ சர்க்கரை கமிஷன் இருக்குது, ஏஆர்சி இருக்குது, புன்சி இருக்குது, அந்த வருடங்கள் நீங்கள் படிச்சிருந்தா அங்கே ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். அப்போ ட்விஸ்ட் எங்கே நடக்குது, கண்டென்ட் தான் இருக்குது, அந்த கண்டென்ட்டை வேறு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமானதாக வந்திருக்கும். பாலிட்டி, சிட்டிசன்ஷிப் இந்த வருஷம் கேள்வி இல்லை, பட் குரூப் 2ல் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 12th பாலிட்டி, இந்த 3 பாடங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து கேள்விகள் இந்த வருஷம் குரூப் 2ல் எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்க 12th. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கட்சிகள் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் சம்திங் ஏற்படலாம் குரூப் 2ல். கட்சி சம்மந்தப்பட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா நேஷனல் பார்ட்டி ஆகலாம், ஸ்டேட் பார்ட்டி ஆகலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஜியோகிரஃபியில் சொல்லவே வேணாங்க, 10th 7 பாடங்கள் ஃபுல்லாக முடிச்சிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ 1 2 3 4 நெக்ஸ்ட்டு 5 இது ஃபுல்லாக வந்து படிச்சிட போகிறீங்க. அடுத்தது யூனிட் நம்பர் 9க்கு 10th வால்யூம் 2ல் இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அந்த கல்வரி எல்லாம் கேட்டுருந்தாங்கல்ல, அது எல்லாமே இங்கே படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் வந்து ஒரு மாதிரி கேள்வி தாங்க இருந்தது இல்லையா, புக்கில் அந்த அளவுக்கு வந்து இல்லை, பட் இருந்தாலும் சோர்ஸ்லாம் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு இது முடிங்க, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 1 2 3 4 10th புக்கில் இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஆகணும். +5 ரொம்ப முக்கியமான பாடங்கள், இது எல்லாருமே படிச்சாகணும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் புக்கு, ஸ்கிப்பே கிடையாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சாகணும். மொத்தம் 7 பாடம் இருக்கா, 7மே ஃபுல்லாக படிங்க. 12th நியூ புக் வால்யூம் 1 ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். யூனிட் நம்பர் 8ல் திருக்குறள் ஃபுல்லாக படிக்கணும். அண்ட் இந்த பாடங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாமே என்னென்ன பாடங்கள் நம்ம ரிப்பீட் ஆகிருக்கு, எதுவுமே வந்து பழைய பாடம் கிடையாது. நம்ம படிச்சிருப்போம், பாலிட்டி படிச்சிருப்போம், ஜியாகிரஃபி படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம், திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஓல்டு புக்கில் இந்த 2 விஷயங்கள் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே யூனிட் நம்பர் 8க்கு கவர் ஆகிற விஷயங்கள். ஓகே, அப்படி எடுத்துக்கோங்க. ஏர்லி ரிவார்ட்ஸு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தமிழ்நாடு ரோல், ஏன்ஷியன்ட் சிட்டிஸ், மெகாலத்திக் கல்ச்சர், ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் தாட்ஸ், இது பாலிட்டிலையும் கவர் ஆகும், யூனிட் நம்பர் 9லையும் கவர் ஆகும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 4ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப மஸ்ட்டு, லாஸ்ட் 10 years ஃபுல்லாக வந்து படிங்க. இது தவிர்த்து இண்டஸ் வேலி அண்ட் சொசைட்டி, விஜயநகர பாமனி, மராத்தாஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தான், முகலாயர்கள், குப்தர்கள், சவுத் இந்தியா கிங்டம், இந்த 10 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 12th எக்கனாமியில் இந்த 3 மானிட்டரி, ஃபிஸ்கல் அண்ட் பேங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேள்விகள் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 11th எக்கனாமி யூனிட் நம்பர் கம்பைன் பண்ண மாதிரி வந்திருக்கும். இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா, மேம்பாடு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கானமி, எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், இது ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஓகே, 9th சோஷியல், கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், மணி அண்ட் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு. முடிஞ்சுதா? அப்போது சோஃபார் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன பண்ணிட்டோம், லாங்குவேஜ் டெய்லி கொடுத்துட்டோமா, டெஸ்ட்டு டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, மேக்ஸு முடிஞ்சுதா? ரைட். அடுத்து பாருங்கள், இது யூனிட் நம்பர் 10ல் வரப்போகுது இல்லையா. அடுத்தது யூனிட் நம்பர் 1 சயின்ஸு, யூனிட் நம்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் நம்பர் 3 ஜியாகிரஃபி, யூனிட் நம்பர் 4 எக்கனாமின்னு நினைக்கிறேன், சாரி யூனிட் நம்பர் 4 வந்து ஹிஸ்ட்ரி, யூனிட் நம்பர் 5 பாலிட்டி, யூனிட் நம்பர் 6 எக்கனாமி, 7 ஃபார் ஐஎன்எம் அண்ட் யூனிட் நம்பர் 8 யூனிட் நம்பர் 9 இல்லையா. இதில் நம்ம கவர் ஆகாத விஷயங்கள் சயின்ஸ் கொண்டு போகலை, கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகலை, மற்ற எல்லாமே கவர் பண்ணிட்டோமா, ஃபுல்லாக முடிஞ்சுதா. சயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குரூப் 1ல் கேட்டிருக்க மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். இந்த 60 நாளில் குரூப் 2 சொல்லி தூக்கலாம், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக வச்சுக்கோங்க, பிளானை ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், சிம்பிளாக வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, ப்ரிப்பேர் மட்டும் பண்ணுங்கள். டெஸ்ட்டு போயிட்டுருக்கு, ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கிராக் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.